அனைவருக்கும் வணக்கம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் செகண்ட் வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. நான் அதில் தான் ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபார்முலா இல்லாமல் எப்படி மெத்தடில் போடுறது அப்படின்னு 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் போடலாம். ஸோ அதில் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது எளிமையாக இருக்கும். ஏன்னா இதில் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த மெத்தட்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஆனால் பேசிக் அங்கே இருக்குது. அதனால் அதை பார்த்துட்டு வாங்க. பாப்கார்ன் சீரிஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோ 1 அப்படின்னு போட்டிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வீடியோ 1 அதை பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? இப்போ பார்ட் 2ல் பார்ப்போம். பார்ட் 2ல் என்னென்னா, இப்போது இயர் ஒரு பின்ன மாதிரி கொடுத்துருவாங்க. 2 1/3 ஆண்டுகள். சரிங்களா? இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அதில் பார்த்த மாதிரி அதே இது தான். முதல்ல 20,000 ரூபாய் மொத்தம் அமௌண்ட்டு, 15 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? கூட்டு வட்டியில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் இயர் 1, இயர் 2, இயர் 3. சார் இயர் 3 இல்லை சார், ஏன் சார் அப்படி போகிறீங்கன்னா, அந்த 3வது வருஷம் இருக்கு இல்லையா, 2 வருஷம் கம்ப்ளீட்டு, ஒரு வருஷம் அந்த 3வது வருஷம் 1/3. அதுக்காக இதை நம்ம அதிலேருந்து எடுப்போம். அதுக்காக சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு 3 வருஷம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் பண்ணி போடுங்க. சரிங்களா? இப்போது 20,000ல் 15% பார்க்கணும். 20,000ல் 10% என்னது? 2,000. சரிங்களா? அப்போ 5% என்ன வரும்? அதில் பாதி. 10%ல் பாதி தான் 5%. ஸோ இது அப்போது 10% இது, 5% இது, ரெண்டையும் கூட்டிங்கன்னா 15%. 3,000 ரூபாய். சரிங்களா? ஸோ 3,000 ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 3,000 ரூபாய் முடிஞ்சா. இப்போ செகண்ட் வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த 3,000 அப்படி போடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இந்த 3,000ல் 15% பார்ப்பீங்க. இந்த 3,000ல் 10% என்னது? 300. ஸோ அந்த 300ல் பாதி தான் 5% இல்லையா? அது என்னது? 150. 300ல் பாதி 150. ஸோ 450ங்கிறது தான் 15%. ஸோ 450 இங்கே வரும். சரிங்களா? இப்போ அடுத்து 3வது வருஷம் போகிறப்போ 3,000 அப்படியே போடுவீங்க. அதுக்கப்புறம் 450 2 தடவை போடுவீங்க. சரிங்களா? ஏன்னா இந்த பழைய வீடியோ பார்க்காதீங்க, பாட்டுவாங்க ஏன் 2 தடவை அப்படிலாம் சொல்லியிருக்கேன் நான். 2 தடவை போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இந்த 450ல் இந்த 450ல் 15%. 450ல் 10% என்னது? 45. பாதி இதில் 5% என்னது? 22.5. சரிங்களா? கூட்டினீங்கன்னா 5 7 6 67.5. சரிங்களா? 67.5. ஓகேங்களா? இப்போ இதை பாருங்கள். இது ஃபுல் அமௌண்ட்டு 6,450 ரூபா ஃபுல் அமௌண்ட்டு. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதில் இந்த 3வது வருஷத்தில் 1/3 தான் நம்ம எடுக்கணும். இப்போ 3,000ல் 1/3 என்னது? 1,000 ரூபா. சரிங்களா? அதாவது 3,000த்தை 3ஆல் வகுக்கணும். 1/3 நான் 3ஆல் வகுக்கணும் அப்படின்றது. 3,000ல் 1/3 1000. 450ல் 450 என்னது? 900 வரும் இல்லையா? 900ல் 1/3 என்னது? 3 9 இல்லையா? கரெக்ட்? 900 வரும். 900 அதாவது 450 கூட்டினீங்கன்னா 900 வரும். 900த்தை 450ஆல் 3ஆல் டிவைட் பண்ணால் 1 3 3 3 9. ஸோ 300 வரும். இப்போ அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா 67.5. 67.5 என்ன பண்ணுவீங்க? 2 6. அதுக்கப்புறம் புள்ளி வச்சு 2 6 மிச்சம் 1 15 I3 15 2.25. ஸோ 2.25. சரிங்களா? சாரி 22.5. ஏன்னா 67 தான் இல்லையா? 6 புள்ளியில். ஸோ 22.50. ஸோ இதெல்லாம் கொடுங்க. 6,000 7,000 7,700 7,772.50. ஸோ இங்கே இருக்க ஆப்ஷன் ஏ. ஸோ புரிஞ்சுங்களா? ஒரே ஒரு விஷயந்தான். அந்த 3வது வருஷம் வர அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 1/3ஆல் வகுப்பீங்க. சரிங்களா? சரிங்களா? ஸோ என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு பிரச்சனை கிடையாது. அப்படியே கூட்டிக்கலாம். அந்த 3வது வருஷம் அமௌண்ட்டை மட்டும் 1/3ஆல் வகுத்துடணும். வகுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டினீங்கன்னா அதை விட. சரிங்களா? ஸோ 2.5 வருஷம் 3 வருஷம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. எத்தனை வருஷம் முழு வருடங்கள் இருக்கோ அதை அப்படியே போட்டு கூட்டிங்க. அப்புறம் அடுத்து அந்த பின்னமாக இருக்கிறதையும் போட்டு இயல்பாக செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு அந்த வர விடையில் அந்த பின்னத்தை வகுத்துருங்க. 1/3னா 1/3ஆல் வகுங்க. 1/2னா 1/2ஆல் வகுங்க. வகுத்து கூட்டிக்கிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அந்த கணக்கு இன்னொரு தடவை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் இதே கணக்கு போட்டு பாருங்கள். சரிங்களா? இதே கணக்கு போட்டு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதுக்கப்புறம் ஆப்ஷன்லேருந்து சில கணக்குகள்லாம் ஆப்ஷன்லேருந்து போனால் தான் ஈஸியாக வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 4% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய்
1232 கூட்டு வட்டியாக தரும் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 4% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த மெத்தட் போட்ட அந்த 1/4 அப்படின்னு போட்டு பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மெத்தட்லையும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனில் இருந்து அப்படின்ற மெத்தடும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்லேருந்து வரப்போ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, கீழே ஆப்ஷனில் எந்த மதிப்பு வந்து ஈஸியாக இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து போடணும். சரிங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் எப்படி எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு நான் இந்த 20,000 ஆனால் இதுதான் கரெக்டான ஆன்சரு, அதனால் சார் நீங்கள் கரெக்டாக அதவே எடுத்து போகிறீங்க அப்படின்வீங்க. ஸோ மற்றதை எடுத்து போட்டாலும் நீங்கள் போட்டு வரணும், வேறு வழி இல்லை. 2 வருஷத்துக்கு போட்டு பார்த்துட்டு 3வது ஆப்ஷனுக்கு வருவீங்க. ஆனால் நான் எப்போயுமே சூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு முழு ரவுண்டாக இருக்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதோட கம்மியாக இருந்தால் கீழே போவேன், அதோட அதிகமாக இருந்தால் இந்த ஆப்ஷனுக்கு வருவேன். அப்படி தான். சரிங்களா? ஸோ புரியுது இல்லைங்களா நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணுவேன்னு. ஸோ ஆப்ஷன்லேருந்து போவோம் இந்த மாதிரி கணக்குகள்லாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கணக்கு ஏன்னா அசல் வந்து இங்கே கொடுக்காம மற்றதெல்லாம் கொடுத்து வந்திருக்காங்க. அதனால் ஆப்ஷன் எடுத்து இப்போ 20,000 வச்சுக்கோங்களேன். 20,000 இருக்குது. 20,000 ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் 2 இயர் இருக்குது. ஃபஸ்ட்டு வருஷம் என்னது 4%. 4% 1% என்னது 1% வந்து 2 ஜீரோ கட் பண்ணிங்கன்னா 1% கிடைக்கும். சரிங்களா? 1 ஜீரோ கட் பண்ணிங்கன்னா 10% கிடைக்கும். 2 ஜீரோ கட் பண்ணிங்கன்னா 1% கிடைக்கும். 1% என்னது 200. அப்போ 4%ங்கிறது வந்து 4 2 8 800. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் 800. அடுத்த வருஷம் என்னது அதே 800 இங்கே வரும். அதை தாண்டி இதில் 4%. சரிங்களா? இதில் 1% என்னது 800ல் 1%. 2 ஜீரோ கட் பண்ணிங்கன்னா 8 தான் 1%. அப்போ 4% 4 பண்ணுவீங்க. 4 × 32. சரிங்களா? இப்போ 8 2 16 1632. சரிங்களா? இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 1600 1632 1632 வட்டி ஈஸியாக கிடைக்குது. ஸோ இதே மாதிரி சார் இது எப்படி சார் டேரெக்டாக நீங்கள் 20,000க்கு போயிட்டீங்க அப்படின்னா மற்றதுக்கு போயிட்டு 1 by 1 வரணும், வேறு வழி இல்லை. 15,000. ஏன்னா நீங்கள் இந்த ரிவர்ஸ் எடுத்து அந்த இதெல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணி வரதை விட இதுதான் எளிமையான மெத்தட். எது ஈஸியான மெத்தட்? எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் ஒரு கஷ்டமான மெத்தட் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது எப்படி சார் நான் ஆப்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுனா பாருங்கள், அசல் கேட்குறாங்க, வருடம் கொடுத்துட்டாங்க, ஆண்டு கொடுத்துட்டாங்க, கூட்டு வட்டியும் கொடுத்துட்டாங்க, அசலை கேட்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகணும். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறப்ப இந்த முழு நம்பர்லேருந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே மேலே போகிறது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கணக்கும் பாருங்கள், இதுவும் ஆப்ஷனில் இருந்தால் இது ஆப்ஷன் தேவையில்லை, ஆண்டுகளில் ஆக மாறும். சரி, ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு 10% கூட்டு வட்டி எத்தனை விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மாறும், அது வந்து சிம்பிள். அது நீங்கள் நார்மலாக போட்டுடலாம், ஆப்ஷன்லேருந்து போக தேவையில்லை. இப்போ 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2000 ஃபஸ்ட்டு 2 சும்மா போட்டு போகிறோம் 2 வருஷத்துக்கு, அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவோம் இந்த அமௌண்ட் வர வரைக்கும். சரிங்களா? இப்போது 10% 20,000 சரி 2000 10% 200. ஸோ 200 அகைன் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த 200ல் 10% 20. இப்போ கூட்டினா எவ்வளோ வருது 400 420. அவ்வளோதான், 2420 வந்துடுது இல்லைங்களா? ஸோ இதை கூட்டினீங்கன்னாவே 420 200 400 420. ஸோ அசலோட கூடுங்க 2000ஓட 2420 கிடச்சிருது. அவ்வளோதான். அப்போது எத்தனை வருஷம் 1 2 2 வருஷம் 2 வருஷத்தில் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி கணக்குகளுக்கு என்ன பண்ணுவீங்க, எடுத்து அப்படியே ஒவ்வொரு வருஷமாக போட்டு இந்த அமௌண்ட் வருதா, ஃபஸ்ட்டு வருஷத்தில் வருதா, செகண்ட் வருஷத்தில் வருதா அப்படின்னு பார்ப்பீங்க. எந்த வருஷம் வருதோ அந்த ஆன்சரை குறிச்சிட்டு போவீங்க. இதில் பயிற்சி கணக்கு சில கணக்குகள்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இந்த கணக்கு கேட்குறாங்க. 100ன்றது வந்து எந்த வட்டி விகிதத்தில் ஆகும். இது வந்து ஆப்ஷனில் இருந்தாங்க போகணும். ஆனால் இந்த ஆப்ஷன் பாருங்கள், சிம்பிளாக நீங்கள் பார்த்துடலாம். 100 ரூபா 21 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா? 2 வருஷத்தில். அப்போ ஃபஸ்ட்டு இந்த இதை எடுங்க. எப்போயுமே வந்து ரவுண்ட் அப்பாக எடுக்கணும். அதுவும் இல்லாமல் இதுதான் கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் இருந்தால் உங்களுக்கு உடனே இதை கண்டுபிடிக்க முடியும். 100 ரூபாயில் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் என்ன பண்ணுறது, 2 வருஷம் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு வருஷத்தில் 10% வச்சுக்கோங்க. 10% 10 ரூபா வரும். அடுத்து அதே 10 ரூபா இங்கே வரும். அப்புறம் இந்த 10%ல் 10 ரூபாயில் 10%. 10 ரூபாயில் 10% என்னது 1. அப்போ 21. 21 100ஓட போட்டிங்கன்னா 121. இந்த 5 2.5 இதெல்லாம் போட்டிங்கன்னா எது போட்டிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். சார் இந்த 2.5 இருக்குது சார், நான் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து முழு பின்னமாக மாற்றிக்கிங்க. சரிங்களா? இல்லைனா 2% 1/2% அப்படி கூட நீங்கள் பார்க்கலாம். பட் வந்து இது வந்து ஒரு முழு பின்னமாக பார்த்துட்டு அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 2.5 நீங்கள் பார்த்துக்கலாம், 5% பார்த்துட்டு அதில் பாதி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் 2 4 4 5/2 அப்படின்னு பார்த்துட்டு இப்போ 100 × 5/2 ÷ 100 அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த 2 மெத்தடில் எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம்.
இப்போது 800 அசலானது எந்த கூட்டு வட்டத்தில் 2 ஆண்டுகள் முடிவில் இதாகும். ஸோ இதை போட்டு பாருங்கள். இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் 6, 4, 7 இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக வச்சு போட்டு பாருங்கள். எந்த ஆப்ஷன் கரெக்டாக வருதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷன்லேருந்து போகிற மெத்தட் தான். ஏன்னா இது ஆப்ஷன்லேருந்து போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட் 6ன்னு போட்டு பார்க்குறீங்க. ஆன்சர் வரலையா, விட்டுருலாம். அதை 4ன்னு போட்டு போகிறீங்க, வருது 7 வருதா, சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி எளிமையான மெத்தட். எக்ஸாமில் வந்து நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமில் மற்ற இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு உங்களுக்கு மேக்ஸில் கொஞ்சம் நீங்கள் அதிக டைம் வச்சுருந்து இந்த மாதிரி கணக்கெல்லாம் ஆப்ஷன்லேருந்து போட்டு பார்த்தே பண்ணிடலாம். இதுவும் அதே கணக்கு தான். 2 ஆண்டுகளில் ஆகும் எந்த பர்சன்டேஜ், அதை ஒவ்வொரு பர்சன்டேஜாக நீங்கள் போட்டு பார்க்கணும். சரிங்களா? புரியுது இல்லையா நான் என்ன சொல்கிறேன்னு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 800ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், ஆப்ஷன் ஏ வந்து 6%, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2 வருஷத்துக்கு. இப்போ 6% என்னது, 1%னா 8, 6% 8 48, அப்புறம் 48 இங்கேயும் போடுவேன். இப்போ இந்த 48ல் 6% பார்க்கணும். 48ல் 6%, 48 × 6, 8 40, 6 48, 4 6 4 24, 28, 2 0 தள்ளி புள்ளி வச்சோம்னா 2.88, 2.88 பாருங்கள், 8.88ன்னு வருது. இங்கே வந்து 9.2ன்னு வருது. அப்போ இது கிடையாது. அப்போ நான் அடுத்து 4 வச்சு பண்ணுவேன், அடுத்து 7 வச்சு பண்ணுவேன். எது எனக்கு கரெக்டாக வருதோ அதை நான் சூஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து இந்த தான் போடும். ஜஸ்ட்டு வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது தான். இப்போ இந்த பாருங்கள் 9 மடங்கு ஆகிறது அப்படின்றாங்க. இப்போ இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் இவ்வளோ அமௌண்ட் ஆகுது, இவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு. இப்போ பாருங்களேன், ஒரு தொகை, எந்த தொகைன்னு சொல்லலை, 9 மடங்கு ஆகிறதுன்னு மட்டும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், 100 ரூபான்னு வச்சுக்கணும். எந்த தொகைன்னு கொடுக்கல இல்லையா, அந்த தொகையை 100 ரூபான்னு வச்சுக்கணும். எத்தனை ஆண்டு, 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகளாக ஃபஸ்ட்டு நம்ம 100% எடுத்துக்குவோம் வட்டி வீதத்தை. 100%. இப்போ 100 ரூபாவில் 100%னா 100%னா எப்பயுமே ஃபுல் அமௌண்ட்டு தான் 100%. இப்போ 100 ரூபாவில் 100% 100. இப்போ 2வது வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க, அதவே அப்படியே போடுவீங்க. போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, இதிலேருந்து அகைன் 100% அது 100. இப்போ 100% அப்படியே மாறவே மாறாது, அப்படியே தான் வந்துகிட்டே இருக்கும். 2 வருஷத்துக்கு என்ன வருது, 100, 200, 300. ஸோ 300 ரூபா வட்டி வருது. 300 ரூபாவை இதோட கூட்டிங்கன்னா 400 ரூபா தான் வருது. பட் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 9 மடங்குன்றாங்க. 100 ரூபா 9 மடங்குன்னா என்னது, 900 ரூபா. 900 ரூபா, 100 ரூபா வந்து 900 ரூபா ஆனால் தான் 9 மடங்கு. ஆனால் இங்கே வந்து என்னது, 400 ரூபா தான் ஆகுது. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. அப்போ ஆப்ஷன் பிக்கு வருவோம். பாருங்களேன், இதை வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா, நம்பிக்கையோட பண்ணிங்கன்னா. அடுத்து 100 ரூபா எடுத்துக்கோங்க. 100 ரூபா எடுத்துக்கோங்க. இயர் 1, இயர் 2. சரிங்களா? இப்போ இயர் 1ல் என்ன பண்ணுறேன்னா 200%ன்னு எடுக்க போகிறேன். 100 ரூபாவில் 200%னா டபுள் ஆகும் அப்படியே. சரி, 100 ரூபா 200 ரூபா ஆகும். அந்த 200 அப்படி இங்கே போடுறேன் செகண்ட் இயருக்கு. அப்போ வட்டி குட்டி போடணும் இல்லையா. இந்த 200 ரூபாவில் 200% எவ்வளோ, டபுள். இது டபுள் ஆகும். 200னா அப்படி டபுள் ஆகிட்டே போகும். 100னா அப்படியே வரும். சரிங்களா? இப்போ எவ்வளோ அமௌண்ட் வருது, 200, 400, 800. 800 ரூபா வட்டி. இந்த வட்டி என்ன பண்ணுறேன், அசலோட கூட்டுறேன். கூட்டினா என்ன வருது எனக்கு, 900 ரூபா. ஸோ 100 ரூபாயோட 9 மடங்கு தானே 900 ரூபா. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ இந்த கணக்கு அகைன் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். இப்போ இந்த கணக்கு பாருங்களேன். இந்த கணக்கு நிறையா பேர் எக்ஸாம் நல்லா டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு நிதி மையத்தில் மாநில ஆண்டிற்கு 15% என்ற வட்டி வீதத்தில் 7000 முதலீடு செய்தார். கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மாநிலம் பெறும் வட்டி தொகையும் மொத்த தொகையும் முறையே அப்படின்றாங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் கூட்டு வட்டியில் வந்து வட்டி தொகை இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்களேன், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உங்களை ஆப்ஷனை ஒழுங்காக நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்றத அவங்க செக் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், கூட்டு வட்டியில் அமௌண்ட் இதுதான், மொத்த தொகை இதுதான். அமௌண்ட் இது, வட்டி இது, மொத்த தொகை இது. வட்டி இது, மொத்த தொகை இது. பாருங்களேன், வட்டி 3000, இதுவே கரெக்ட்னே வச்சுக்கோங்க. வட்டி வந்து 3246 ரூபா. அசலோட கூட்டுங்க, அசல் வந்து 7000 ரூபா. அப்போ என்ன வரும், 10246 ரூபா தான் வரணும். இங்கே ஏன் அப்படி வருது, 13000 வருது. அப்போ இது தவறு. அதாவது வட்டியையும் அசலையும் கூட்டினா அந்த தொகை வரணும். ஃபஸ்ட்டு பேசிக் திங்கு, அதுவே இங்கே வரல, அதனால் விட்டுலாம். அடுத்து இங்கே பாருங்கள், 3646. இதை 7000 கொடுங்க, 10646 வருதா. ஸோ இது இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியும். அப்போ அடுத்ததை பாருங்கள், 6000, 6436. 7000 கூட்டிங்கன்னா என்ன வரும், அதிகமாகிடும், 16000 வராது. அதே மாதிரி நீங்கள் 4000 இதை கூட்டிங்கன்னா 11000 தான் வரும். ஸோ இதுவும் கிடையாது. அப்போது ஆப்ஷன் பி தான் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ எல்லா நேரத்துலையும் நீங்கள் வந்து பேப்பர் எடுத்து ஃபுல்லாக உட்காந்து எழுதணும் அப்படின்றது எக்ஸாமினர் வந்து அதை விரும்புறது கிடையாது, கொஸ்டின் இருக்கிறவங்க. ஸோ ஒரு சில இது ஆப்ஷன்லேருந்து நீங்கள் போகணுன்றதை விரும்புகிறாங்க. ஸோ எக்ஸசைஸ் கணக்கு இதில் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் பாருங்கள்.
ஸோ அடுத்த பார்ட் 3ல் நம்ம என்ன பார்ப்போம், இந்த அதாவது டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, 5%, 10% இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் 3 வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறி மாறி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து வருடாந்திர முறையில் தான் கணக்கிடுறாங்க. சரிங்களா. இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடுறாங்க. சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஃபுல்லு எதுவுமே மென்ஷன் பண்ணலான்னாவே அது ஃபுல் இயர்லி ஒன்ஸ்ன்னு தான் அர்த்தம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு தடவை, அது வந்து முழு ஆண்டுக்கு ஒரு தடவை, அரையாண்டுக்கு ஒரு தடவை, இங்கே வந்து காலாண்டுக்கு ஒரு தடவை, இந்த மாதிரி கணக்குகளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு இருக்குது. ஸோ இந்த இந்த 3 செக்ஷனையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். அடுத்த பார்ட்டில் முடிக்க, இல்லைனா அடுத்த 2 பார்ட்டில் நம்ம வந்து இதை முடிப்போம். சரிங்களா. தேங்க்யூ.